இந்த வீடியோவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் சாத்தியமானதா, அறிவுபூர்வமானதா என்பதை பார்க்க இருக்கிறோம். உலகத்திலேயே ஒளி வேகம்தான் அதிக வேகம் கொண்டது. ஒரு வினாடிக்கு 3 இலட்சம் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது. புராக் வாகனம் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அடுத்த காலடியை வைக்கும் என்று சொன்னால் ஒளியை விட பல மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடியது புராக் வாகனம். ஒரு மனிதன் ஒளியில் பயணம் செய்தால் அவனுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் முகமது நபி அவர்களின் விண்வெளி பயணம் சாத்தியமானது, அறிவுபூர்வமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் ஒளியில் பயணம் செய்தால் இந்த பூமியை வினாடிக்கு 7 முறை சுற்றி வந்து விடலாம். ஒளியை பற்றி அதிகம் ஆய்வு செய்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி சொல்லும் போது 30 வயதை கொண்ட 2 மனிதர்களில் ஒருவர் மட்டும் ஒளியில் பயணித்து ஒளி ஆண்டுகளில் பயணித்து 10 ஆண்டுகள் பிறகு அவன் பூமிக்கு திரும்பும் போது அதே 30 வயதில்தான் அந்த மனிதன் இருப்பான். பூமியில் இருந்த இன்னொரு மனிதனுக்கு 40 வயதை கடந்து இருக்கும் என